ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 9ஆம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரி திருப்பங்கள் காத்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஜூன் 9ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான அற்புதங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்களால் உங்க வாழ்க்கையில வளர்ந்து பெருக போகிறது அப்படிங்கறத நிச்சயமா இந்த வீடியோல தெரிந்து கொண்டு பயனடையலாம். அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனம் ராசி நேயர்களுக்கு கண்டிப்பா இந்த கிரக நிலை அடிப்படையில் பல்வேறு விதமான மாற்றங்கள் காத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, எந்த தாக்கத்தால் உங்களுக்கு நன்மைகளாக இருக்க போகுதா இல்லை ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கமாக இருக்க போகிறதா அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொண்டு பயனடைங்க. ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றுவாறு இந்த காலகட்டத்தில் நீங்கள் நடந்து கொள்ளும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீங்கள் நிச்சயமாக தவிர்க்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. முதல்ல மிதுன ராசினியர்களுக்கு கிரக நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மிதுனம் ராசியில் மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூஷம் என்ன நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இந்த பலன் எப்படிப்பட்ட ஒரு பலன்களாக இருக்க போகிறது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு பயனடைங்க. உங்களுக்கான கிரக நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில புதன் சுக்கிரன் இருக்கிறார். தனவாக்கு குடும்பஸ்தானத்துல குரு இருக்கிறார். தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது சஞ்சரிக்கிறார். ரண ரோகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார். பாக்கிய ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா ராகு அமர்ந்து இருக்கிறார். தொழில் ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சனி இருக்கிறார். லாபஸ்தானத்தில் பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்கிறார். அயனசைன போகஸ்தானத்தில் பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கிறார். ஸோ கிரக நிலை உங்களுக்கு இப்படி தாங்க அமைந்திருக்கு. இந்த கிரக நிலை அடிப்படையில் மிதுனம் ராசி நேயர்களுக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கறது இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு சிறிய விஷயத்தையுமே கவனமாக கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்ட ஒரு ராசி யாருன்னு கேட்டீங்கன்னா மிதுன ராசி நேயர்களை சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட குணம் படைத்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த சில தகவல்கள் வருவதற்கு கொஞ்சம் தாமதமான காலகட்டத்தை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை வெயிட் பண்ணி காத்திருந்திருப்பீங்க. அந்த விஷயம் வருவதற்கு கொஞ்சம் தாமதமான காலம் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் கூட இருப்பவர்களிடம் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது யாராக இருந்தாலும், அதாவது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவங்க கூட நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு சில காரியங்களில் பார்த்தீங்கன்னா அவசரமாக முடிவு எடுப்பதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு ஒரு வகையான நன்மையை ஏற்படுத்தும். ஸோ அவசர முடிவு எதையுமே எடுக்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. ஏதாவது முக்கியமான முடிவை எடுக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா நன்றாக ஆலோசித்து ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவுகளை எடுப்பது அவசியம். முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைப்பதுடன் அவர் மூலம் உதவியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரும். வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இதனால புதிய ஆர்டர் விஷயமாக உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடைபெறும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசினியர்களுக்கு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு சூழல் கட்டாயம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காண்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் புதிய கிளைகள் தொடங்க நினைக்கக்கூடிய நேயர்களாக இருந்தீங்கன்னா அதற்கான முயற்சிகளை தள்ளிப்படுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஜூன் 9ஆம் தேதிக்கு பிறகு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள், ஆசைகள் எதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்ச நாள் நீங்கள் வெயிட் பண்ணி செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் செய்வது நல்லது அல்ல. ஸோ இதனால் இந்த நேரத்தில் நீங்கள் தவிர்க்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா அலுவலுக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் கட்டாயமாக உங்களுக்கு ஏற்படும். கொடுத்த கடனை திரும்ப வாங்க முயலக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு இருக்கிறது. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். இதனால கவனமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உறவினர்கள், குடும்ப நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை, ஆலோசனைகளை நீங்கள் செய்வதை கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் செய்யலாம். இந்த மாதிரி அடுத்தவர் பற்றி பேசுவதை மட்டுமே குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடம் நீங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க. ஸோ முக்கியமான ஆலோசனை எதை கேட்கணும்னா அதை பற்றி நீங்கள் பேசலாம். அடுத்தவரை பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதன் மூலம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பிரச்சனை, சிக்கல் கண்டிப்பாக வரலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் தவிர்ப்பது அவசியம். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லதுங்க. வாகனங்கள் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப நாளாக புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய ஆசைகள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்யலாம். வாகனத்தை ஓட்டும் போது கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த தகவல் வருவதற்கு கொஞ்சம் தாமதமான காலகட்டத்தை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பெண்மணிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி காத்திருக்கக்கூடிய விஷயம் வருவதற்கு கொஞ்சம் நேரம் காலம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுது.
கூட இருப்பவர்களிடம் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லும்போது பெண்கள் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணும். ஏன்னா மற்றவர்களை நம்பி நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவர்கள் உங்களுக்கு உண்மையாக இருந்து மற்றவர்களிடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன விஷயத்தை போய் சொல்லி அதன் மூலம் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏதாவது ஒரு விஷயம் தான் உங்களுடைய மனதிற்குள்ளே நீங்கள் ரகசியமாக வைத்துக் கொள்ளலாம். அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தமான விஷயங்கள் சாதகமாக நடந்து முடியுங்க. உங்களுடைய பேச்சு திறமையால் சில காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மேலிடத்தில் மதிப்பு கண்டிப்பா அதிகரிக்கும். அதுபோலவே மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு அலைச்சல் இந்த காலகட்டத்தில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஓய்வு உங்களுக்கு தேடி வரும். பயணங்கள் சந்தோஷமானதாக உங்களுக்கு அமையலாம். நிம்மதியான காலகட்டமாக இந்த நாட்களை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கும் போது மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்லதுங்க. ஸோ உங்களுடைய கவனத்தை வேறு எதிலுமே நீங்க சிதற விடாமல் உங்களுடைய முழு கவனத்தையுமே படிப்பில் மட்டுமே நீங்க செலுத்தி வருவது ரொம்ப ரொம்ப அவசியம். கவனத்தை சிதற விடாமல் இருப்பது மாணவர்களுக்கு வெற்றிக்கு உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக மிதுனம் ராசியில மிருகசீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கிரக நிலை அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை உங்களுக்கு தெரிய வரும். இதனால குடும்பம் ரீதியாக பெரிய அளவில் எந்த பாதிப்பும் கிடையாது, பிரச்சனையும் ஏற்படாது. உறவினர் வருகை உங்களுக்கு ஏற்படலாம். இதனால மகிழ்ச்சியான ஒரு சூழல் கண்டிப்பா ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனம் செலுத்தி வருவது அவசியம். புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்ததாக மிதுனம் ராசியில திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு திடீர் செலவு உண்டாகலாம். காரியங்களில் தடை தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை. அலைச்சலால் உடல் சோர்வு ஏற்படலாம். ஆன்மீக நாட்டம் மனதிற்கு நிம்மதியை ஏற்படுத்தும். குல தெய்வ தலங்களுக்கு சென்று வருவது மனதிற்கு அமைதியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க. வாழ்க்கை துணையின் உடல் நலத்துல கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்ததாக மிதுனம் ராசியில புனர்பூஷம் 1, 2, 3ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தை சீரமைப்பதற்கு சுயமாக மேற்கொள்ளும் முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியடையும். காரியங்கள் பார்த்தீங்கன்னா அனுகூலம் உண்டாகலாம். சிந்தனை செயல்படுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கலாம். லாபங்கள் அதிகரிக்கும். விற்பனை அனைத்துமே அமோகமாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஸோ இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க மிதுன ராசினியர்களுக்கு பாசிட்டிவான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையலாம். இந்த நேரத்தில் எந்த மாதிரி தெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன்கிழமைகளில் நவ கிரகங்களை வழிபடுவது உங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் புதனுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்களுக்கு அமைதியை ஏற்படுத்தும், பொருளாதாரத்தை உயர்த்த செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் ஜூன் 9ஆம் தேதிக்கு பிறகு மிதுனம் ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.